ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். புதையல் 1957 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். மு. கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதிய இந்த படத்தை இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இயக்கியிருந்தாங்க. இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் பத்மினி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் M.K. ராதா, T.S. பாலையா, சந்திரபாபு, M.N. ராஜம், M.R. சந்தானலட்சுமி, S.A. அசோகன் போன்ற பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. பாடல்களுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தனர். மகாகவி பாரதியார், தஞ்சை ராமையாதாஸ், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், M.K. ஆத்மநாதன் பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க. புதையல் படத்துக்கு பின்னணி பாடியவர்கள் J.P. சந்திரபாபு, C.S. ஜெயராமன், T.M. சவுந்தரராஜன், A.L. ராகவன், P. சுசீலா, M.K. புனிதம் மற்றும் S.J. காந்தா. 1957 மே 10 புதையல் திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றியடையவில்லை. புதையல் திரைப்படத்தின் முக்கிய காட்சிகள் நியூடோன் மற்றும் ரேவதி ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்டது. புதையல் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தபால்காரன் துரையை பரிமளா காதலிப்பாங்க. துரையும் பதிலுக்கு அவங்கள காதலிப்பாரு. ஆனால் அவனுக்கு முன்பே துக்காராம் பரிமளாவிடம் உள்ளத்தை பறிகொடுத்து பைத்தியம் பிடிக்கும் நிலையில இருக்கிறாரு. இந்த காதலர்களுக்கு தன் பேராசையினால் புதையல் பைத்தியத்தினால் பல கெடுதல்களை விளைவிக்கிறாரு வெள்ளியம்பலம் அப்படின்ற கதாபாத்திரம். பைத்தியத்துக்கு தூபம் போட்டது போல் ஆயிற்று. பரிமளாவும் துரையும் தங்கம் புதைக்கப்பட்டு இருக்கும் இடத்தை பற்றி பேசிக்கொண்டது. தங்கம் துரையின் தங்கையாவாள். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்றதே இந்த திரைப்படத்துடைய மீதி கதை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற பழமொழிய புதை பொருளாக கொண்டது புதையல் திரைப்படம். இந்த திரைப்படம் இலங்கையில கதை நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. நாயகனின் அப்பா நாயகனின் அம்மாவை கொன்றதாக கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். ஆனால் குற்றவாளி அவர் அல்ல. நாயகனின் அம்மாவை கெடுக்க வந்த ஆளை எதிர்க்கும் அம்மா ஆயுதத்தால் தாக்க முற்பட அதை பிடுங்கி அவளை கொன்றுவிட்டு அந்த ஆள் தப்புகிறாரு. தப்பி போலீஸிடம் போய் தவறான தகவல் சொல்றாரு. அதன்படி போலீஸ் கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது அப்பா மாட்டிக்கிறாரு. அப்பா சிறைக்கும் போறாரு. அப்போது நாயகனுக்கு 10 வயது. கூடவே நாயகனின் தங்கையும் இருக்கிறாங்க. அம்மா அப்பா இல்லாம அண்ணன் தங்கை இருவரும் இலங்கையிலிருந்து தமிழகம் வராங்க. இங்கே ஒரு கட்டத்துல தங்கை இறந்து போறாங்க. நாயகன் இந்த திரைப்படத்துல தபால்காரராக வேலை பார்க்கிறாரு. நாயகிக்கு அடிக்கடி துக்காராம் அப்படின்ற ஒருவர் காதல் கடிதம் எழுதி அனுப்புறாரு. அதை தினமும் டெலிவரி செய்யும் நாயகன் ஒரு கட்டத்துல அந்த கடிதத்துல உள்ள காதல் கவிதையை படிக்கிறாரு. கவிதை எழுதி மெனக்கெட்டு அனுப்பிய துக்காராமை விட்டுவிட்டு அதை படித்து காட்டிய நாயகன் மேல் நாயகிக்கு காதல் வருது. நாயகன் தன் சொந்த கதை சோக கதையை ஒரு நாள் நாயகி கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அப்போது தன் தங்கை தங்கம் புதைக்கப்பட்ட இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது வில்லன் என்ட்ரி ஆகிறாரு. வில்லன் ஒரு புதையலை தேடி கொண்டு இருக்கிறாரு. தான் தேடி வந்த புதையல் இந்த காதல் ஜோடிக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் நிகழும் குழப்படிகள் தான் மீதி திரைக்கதை. இந்த புதையல் திரைப்படத்துல தபால்கார துரையாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. பரிமளாவுக்கு வந்த காதல் கடிதத்தை அவளுக்கு பாவத்தோடு படித்து காட்டிய போது அவர் நடிப்பு நன்றாக அமைஞ்சிருக்கும். பரிமளாவுடன் கடற்கரை மணலில் துள்ளி விளையாடும் காட்சி படத்துல மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். வெள்ளி அம்பலத்தின் ஆட்களுடன் சிவாஜி கணேசன் அவர்கள் தனியாக நின்று சண்டை போடும்போது அந்த காட்சி ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். நாயகனாக சிவாஜி கணேசன் அவர்கள் உணர்ச்சி பிழம்பாய் நடிச்சிருப்பாரு. காதல் காட்சிகள்ல அவர் முகம் நவரசம் சொட்டுகிறது. கிளைமேக்ஸ் காட்சியில வில்லு பாட்டுல பல கெட்டப்களுடன் வருவாரு. இந்த புதையல் திரைப்படத்துல நாயகியாக நடிச்சிருக்கிறாங்க பத்மினி அவர்கள். நாயகனுடனான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இந்த திரைப்படத்தில் ஒரு சாதாரண பாட்டு, சாதா பாடல் வரிகளுக்கு கூட பரதநாட்டிய அபிநயம் புரிகிறார் பத்மினி அவர்கள். ஆண் வேடத்தில் சில காட்சிகளில் வருவாங்க. இந்த படத்தில்
பத்மினி அவர்கள் பல வேஷங்களில் நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல நெசவு தொழில் நடக்கும் இடத்துல நடனம் ஆடத் தொடங்கி அப்படியே நடன குழுவினருடன் சேர்ந்து கொண்டு ஆடுவாங்க. குறி சொல்லும் சிறுவனாக நடிக்கும்போது வேஷ பொருத்தம் மிக நன்றாக இருக்கும். பரிமளாவின் தந்தை பல முறை அரிவாளுடன் சீறி பாய்ந்து மகளை வெட்ட வருவாரு. அது போன்ற காட்சிகள்ல நடிகை பத்மினி அவர்களுடைய நடிப்பு பாராட்டுதலுக்குரியது. புதையல் திரைப்படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே ரொம்ப அற்புதமான பாடல்களாக அமைஞ்சிருக்கும். அதுல ஒரு பாடல் தான் சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திரை கைத்தறி சேலையடி அப்படின்ற பாடல். இந்த பாடல் ஹீரோயினுடைய ஓப்பனிங் சாங்காக அமைஞ்சிருக்கும். நெசவாளிகளுடைய பெருமை பேசும் ஒரு பாடலாகவும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். நெசவாளர்கள் பார்த்து மகிழத்தக்க ஒரு அருமையான பாடல். மக்கள் கவிஞர் திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களிடம் இந்த பட தயாரிப்பாளர் கைத்தறி நெசவு தொழிலை பற்றி ஒரு பாடல் எழுதி தருமாறு கேட்டவுடன் மக்கள் கவிஞர் நேராக பாண்டிச்சேரிக்கு வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனிடம் ஆலோசனை கேட்க அவரு இவரிடம் கைத்தறி நெசவு தொழில் செய்யும் இடத்துக்கு சென்று கவனி, உனக்கு பாட்டு தானே வரும் அப்படின்னு சொல்லவே அப்படி கண்டு உணர்ந்து எழுதிய பாடல் தான் இந்த பாடல். நெசவாளர்களின் தேசிய கீதம் இயற்றிய பட்டுக்கோட்டையாரின் புகழ் வாழ்க. மெல்லிசை மன்னர் ஒரு நாள் பட்டுக்கோட்டையாரை கூப்பிட்டு, இதோ பார் கல்யாண சுந்தரம், படத்துல நாயகி நெசவு வேலை செய்தபடி பாடும் ஒரு பாடலை எழுதி கொண்டு வா, ஆனா ஒரு கண்டிஷன். இதை கேட்ட உடனே பட்டுக்கோட்டையார் வாயை பொளந்தாரு. பட்டுக்கோட்டையார் அவர்கள் என்ன கண்டிஷன் ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நெசவு வேலை செய்தபடி பாடும் பாடல் அப்படின்றதுனால இந்த பாட்டின் மெட்டு கூட நெசவு வேலை செய்யும் மெட்டுல தான் நான் அமைக்க போறேன். அதனால நீங்க பாட்டு எழுதும்போது நெசவு வேலை செய்யும் மெட்டுல தான் எழுத வேண்டும், சரியா? பாட்டுக்கு மெட்டு அல்ல, மெட்டுக்கு பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே பட்டுக்கோட்டையார் அவர்கள் தலையில கை வைத்து கொண்டார். ஏன் காட்டுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, பட்டுக்கோட்டையார் அப்படின்ற கங்கை வெள்ளம் மெட்டு என்கிற பொந்துக்குள் அடக்கி வைக்கவா முடியும்? ஆமாம், பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கு பாட்டுக்களை மட்டும்தான் எழுத முடியும். மெட்டு போடுவதற்கு இசையமைப்பாளர் இருக்கிறார். ஆனால் இசையமைப்பாளர் அமைத்த மெட்டுக்கு பாடலை எழுத பட்டுக்கோட்டையாருக்கு வராது, தெரியாது. அப்படி இருந்தும் எனக்கு மெட்டுக்கு பாட்டு எழுத வராது, துட்டுக்காக எழுதுறேன் அப்படின்னு இந்த பாடலை அருமையாக எழுதியிருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.